என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு வடிவேலு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் நடந்துக்கிறேன். எல்லா வாழ்க்கையில் நடக்கிறதா வடிவேலுமே காமெடியாக பண்ணியிருக்கார் போல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்களா 1:05 ஆகுதா. 12 அடிக்க 5 நிமிஷமோ 10 நிமிஷம் இருக்கும்போது தான் உள்ளே வந்தேன். ஏன்னா உக்காந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது, தூக்கமே வந்துடுச்சு எனக்கு. நல்ல வேலை எங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பண்ண பிறகு இது பண்ணுங்க மேடம், அது பண்ணுங்க அப்படின்னாங்க. அது வேண்டாம் இது வேணான்ட்டு கடைசியில் அவங்க சொன்ன சமையலை தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். கரெக்டாக 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டேன். வந்தவுடனே இன்றைக்கி தான் ரைஸ் குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். ஏன்னா ஆறிப்போகுது சாதம், குளிருக்கு நல்லா இல்லைன்னு. அவங்க தான் சொன்னாங்க மோர் குழம்பு வைங்க அப்படின்னு. சரின்ட்டு இன்றைக்கி காய் எதுவும் போடாமல் வெறும்னே வெங்காயம் மோர் குழம்பு. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பேர் தான் மோர் குழம்பு சாப்பிட போகிறோம். அதனால் கம்மியாக வச்சுட்டேன். அவங்க தான் சொன்னாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பண்ணுங்கன்னு. அதை பண்ணிவிட்டேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு, மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆகுது, மிளகு சேர்க்க ரசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை 3 வேக வச்சு வறுத்துட்டேன். இங்கே பார்த்திங்களா தயிர் இருக்குது. இல்லை சாதமும் ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவரில் செய்கிறதுக்கு 3 மணி நேரமாக உட்காந்து முடிச்சிட்டு தூக்கம் வர அளவுக்கு நான் உட்காந்து எப்படியோ சமைச்சு முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ. என் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். இதில் ஒன்று சொல்லியே ஆகணும். உட்காந்துட்டு சமைக்க ஆரம்பித்த உடனே கை உதறல் எடுத்துடுச்சு. அதான் சுகர் லோ ஆகிடுச்சு போல. இது காலையில் சாப்பிட்டா 2 தோசை, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அதோட டைம் அவ்வளோதான். அப்போ தான் எனக்கே புத்தி வருது, ஐயோ ஞாபகம் வருதுன்னா பார்த்துக்கோங்க. 18 வருஷமாக சுகர் வச்சுருக்கேன். இன்னுமே நான் அப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டு ஓடி கை உதறணுன்னு இந்த மோரை அடித்து பாதியில் குடித்தேன். இப்போ குடிச்சிட்டு சமையல் முடிச்சாச்சு. சூப்பராக சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாகவே போட்டு வந்திருக்கேன். சாப்பிட்லான்னு மோர் குழம்பு, சாதம், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், ஒரு முட்டை வறுவலும், மாம்பழ கொட்டையும்,